ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இவங்க எல்லாருக்குமே தெரியும் சார். இவங்க பண்ற அட்டூழியம் இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். எதுக்கு ஓனருங்கலாம் கூட லீவ் தரத்துக்கு பயப்படுவாங்கன்னா, இவங்க அரசியல் கட்சிக்காரங்க ஏதாவது வந்து பஞ்சாயத்து பண்ருவாங்களோ அப்படின்னு. அதே டிவிகே பார்த்து அந்த பயம் வரல. பயம் வரணுன்ற அவசியமும் கிடையாது, பயப்படணுன்ற அவசியமும் கிடையாது. அதுக்காக நம்ம இங்க அரசியலுக்கு வரல. ஓகே. மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருந்தா போதும். அதுதான் நம்ம எதிர்பார்க்கிறோம். புரியுது. இப்போ எல்லாருமே அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. பார்ப்போம் எந்த அளவுக்கு அது கன்வெர்ட் ஆகுதுன்னு நமக்கு களத்துல ரிசல்ட்டை பார்க்கும்போது தெரியும். அதோட முக்கியம் என்னென்ன மாநாட்டில் பேச போறாங்கன்ற விஷயம். இப்போ அதுல வந்து நம்ம ஏற்கனவே 25th அன்னைக்கு நடந்திருந்தால் ஓகேங்களா, நம்ம ஒரு 2 டிஃப்ரெண்ட் விஷயம் எதிர்பார்த்தோம். ஒன்று விஜயகாந்தை பத்தி பேசுவாருன்றதை பத்தியும் எதிர்பார்த்தோம். இன்னொன்று சங்கீதா அணி வருவாங்கன்ட்டு ஒரு ஒரு ரூமர் இருந்தது. ஓகேங்களா, அது ப்ராக்டிக்கலா பாசிபிள் கிடையாது. பட் நடந்தா அது அது ஆக்சுவலா வந்து அவங்க கட்சியில இணையறதுக்காக வரணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா, 25 வருஷமா என் கூட இருந்தாரு, இதுக்கப்புறம் உங்க கூட இருக்க போறாரு, நீங்க தான் பாத்துக்கணும்னு ஒரு விஷயம், அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தா கூட அது ஒரு இது டிஃப்ரெண்டா தான் இருக்கும். கண்டிப்பா. ஓகேங்களா, இல்ல அவங்க மேடையில ஏறலனாலும் பரவாயில்ல, எதிர்க்க அவங்க அப்பா அம்மா வந்த மாதிரி வந்து உட்கார்ந்தாலுமே அது ஒரு பெரிய மெசேஜ். இன்னைக்கு சுத்தி எவ்வளவு ரூமர்ஸ் இருக்கு, அந்த எல்லா ரூமர்ஸும் உடஞ்சிடும்.